பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் நம்ம யோபுவின் சரித்திரத்தில் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்டுள்ள பகுதி யோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. இந்த வசனத்துல கூட, இந்த பகுதியில கூட எலிபாஸ் அப்படின்றவர் யோபுவோட சிறந்த நண்பர். அவர் அவருடைய இயற்கையின் நியதி குறித்து அவர்கிட்ட சஞ்சலத்தில் இருக்காரு. ஸோ அவரால் யோசிக்க முடியாது. அதனால அவருடைய யோசனையை மேம்படுத்துவதற்காக இவர் நிறைய கருத்துக்கள்லாம் சொல்றாரு. அதுல இந்த பகுதியில இப்ப சொல்றாரு, நீ இப்ப ரொம்ப கஷ்டப்படுற, இப்ப மனுஷங்கத்துல உலகத்துல இருக்க யார்கிட்ட போய் நீ நியாயம் கேட்ப? யார் பரிசுத்தமா இந்த உலகத்துல அந்த மாதிரி யாரு இருக்காங்க? உன்னுடைய தேவன் தானே இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் நீ போகணும். அது மாதிரி இந்த உலகத்துல இப்போ நிறைய நீர்மூடர்கள்லாம் இருந்தாங்க. இவங்களாம் அடுத்தவங்களை அடிச்சு கெடுக்கிறவங்க. அவங்க ஸ்தானத்துல இல்லை, அவங்க வீட்டுல போய் நின்று நான் சபிச்ச உடனே அவங்களுடைய குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு உணவு இல்லாம பேச்சுவார் இல்லாம கிடந்தாங்க. அது மாதிரிதான் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணவங்கெல்லாம் கெட்டுதான் போயிருக்காங்க. அதனால நீ உன்னைய பத்தி குறித்து இது பண்ணவே பண்ணாத. நீ சன்மார்க்கன். இப்போ ஒரு இடத்துல ஒரு பசிச்சவன் இருக்கான். ஒரு 4வது வசனம் நினைக்கிறேன். அதுல சொல்லும்போது, ஒரு பசித்தவனுக்கு உணவு முள்ளுக்கு தாண்டி இருக்குன்னா கூட அதை போய் கஷ்டப்பட்டு எடுத்து அவன் உணவு உண்டுருவான். ஆனா அந்த இடத்துல கூட பரிகாரன் அவனை அதம் பண்ணி போயிடுறான். அது மாதிரி பொறாமைப்படுகிறவர்கள், அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறவங்க, இவங்கெல்லாம் கெட்டு போறத நம்ம கண்ணு முன்னாடி தேவன் அவங்களெல்லாம் சபிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ நியாயமான சன்மார்க்கன், நீ எதுக்கு கவலைப்படுற? தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத கடைசி 3 வசனத்துல ரொம்ப அழகா, அதாவது 7, 8, 9, 10 அந்த கடைசி வசனங்கள், நம்மளுடைய பகுதியோட கடைசி பகுதி, அந்த 3 வசனங்கள்ல தேவனுடைய நியாயங்கள், அவர் யாரை தாழ்ந்தவனை உயர்த்துகிறார், தாழ்மையில் இருக்கிறவனை உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவங்க எல்லாரும் கூடயும் பக்கத்துல இருக்கிறாரு அப்படின்றத நீ மறந்துடாத அப்படின்ற மாதிரி இந்த போர்ஷன் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. எலிபாஸோட கருத்துக்கள், எலிபாஸோட புத்திமதிகள் கூட சொல்லலாம், யோபுவுக்காக சொல்லப்பட்டது. அது தொடர்ந்து வரும் நாட்கள்ல வரும். இந்த பகுதி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை அல்லேலூயா.